தனஞ்சய் சர்மா, ராய்ப்பூர். மரியாதைக்குரிய தீபக் பாய் அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நான் எப்பெல்லாம் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை சேர்ந்துடுது. அந்த வேலை ஒருவேளை பொருளாக இருந்தாலும் சரி, இல்ல வரவு செலவு கணக்கா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பா இருந்தாலும் சரி. இதுக்கு என்னதான் தீர்வு? இதுல நான் எப்படிதான் விடுபடுறது? இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்க காலம் கலியுகம், அத புரிஞ்சுக்குங்க. இத டிராஃபிக் டைம்னு சொல்லலாம். சைக்கிள்ல போறவன் ஒருவேளை குறுக்க வரலன்னாலும், பிளாட்ஃபார்ம்ல போய்கிட்டு இருக்கவன் திடீர்னு குறுக்க வரலாம். இல்ல லாரிக்காரன் குறுக்க வருவான், இல்ல டெம்போ வந்துடும். நாம இலக்கு மேல கவனம் செலுத்தி பொறுமையா போய்கிட்டே இருக்கணும். ஒருவேளை திரும்பி வந்துட்டோன்னு வைங்களேன், அதாவது நமக்கு அதுல வெற்றி கிடைக்கலன்னா, அது நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருந்து, நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்களோ அவர்கிட்ட பலத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆரம்பிக்கணும். அதோட இது பிசினஸ் சம்பந்தமான விஷயம்னு வைங்களேன், எதுவும் பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க, சின்னமா ஆரம்பிங்க. ஒருவேளை எந்த பிசினஸ் பண்ணாலும் வெற்றி கிடைக்கலன்னு வைங்களேன், வேலைக்கு போயிடுங்க. அது என்னன்னா, எனக்கு ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் எல்லாம் தோல்வியிலே முடியுது, இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த பிரச்சனை தான் இப்ப உலகத்துல நிரம்பி வழியுது. இந்த பிரச்சனைங்கிறது தப்பு கிடையாது. எப்பவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சா உங்க சக்தி அதிகரிக்கும், உங்க காமன் சென்ஸ் அதிகமாகும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற திறன் ஜாஸ்தி ஆகும். உலகத்தோட நியமமும் அதுதானே, வேலையை செஞ்சா தான் சக்தி அதிகரிக்கும். நீங்க பாசிட்டிவா இருங்க. போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல டிராபிக் அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன், வண்டியை திருப்பிட்டு நேர வீட்டுக்கு போயிடுவீங்களா என்ன? இங்க சத்சங்கத்துக்கு வரணும்னா டிராபிக்கா இருந்தாலும் நிதானமா இருந்து நம்ம தான் கடந்து வரணும். என்ன செய்வீங்க? இருந்துதான் வரணும். இந்த டிராபிக்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க நைட் 12 மணிக்கு போனீங்கன்னா டிராபிக்கே இருக்காது. அந்த டைம்ல ஆள் நடமாட்டமும் கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து பண்ண வேண்டியது. அதாவது டிராபிக் டைம்னு புரிஞ்சுக்கிட்டு நிதானமா வழியை கண்டுபிடிச்சு வர வேண்டியதுதான். ஆக்சிடென்ட் ஆக விடக்கூடாது. யாரையுமே குற்றவாளியா பார்க்க கூடாது. மற்றவங்கள குற்றவாளியா பார்க்கறது ஆக்சிடென்ட் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம பிரயத்தனம் விடவே கூடாது. சந்தர்ப்பம், சமயம், இடம், எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு வைங்க, அதனால வேலை முடியலன்னு வைங்க, அது வேற ஒரு மனுஷனோட குற்றம் கிடையாது. திரும்பவும் முயற்சி பண்ணணும். எல்லாம் சாதகமா அமையும் போது வேலை முடிஞ்சிடும். என்ன புரிஞ்சதா இப்போ? சூரிய பிரகாஷ் வர்மா, பிலாய். தீபக் சார், உங்களுக்கு எங்களோட கோடான கோடி வணக்கங்கள். ஜெய் சச்சிதானந்தா. பிலாய்க்கு வந்திருக்கீங்க. பிலாய்க்கு வந்திருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. கிட்டத்தட்ட நாம 3 வருஷமா இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க வரணும், நாங்க எல்லாரும் உங்களை இங்க தான் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். ஜெய் சச்சிதானந்த். ஜெய் சச்சிதானந்த். தீபக் சார், என்னோட முதல் கொஸ்டின் என்னன்னா, குண்டலினி சக்தி எழுப்புற யோகா செய்யும்போது அதுல ஒரு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு ஒலி தெரியுது. தியான நிலையில மூழ்கும்போது அப்போ வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மறக்க ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது இல்ல, அது என்னது? அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சரி, ஆத்மால ஏதாவது சத்தம் இருக்குமா? எனக்கு தெரியாது. கிடையாது. ஏன்னா இந்த பொருள் இருக்கு இல்லையா, இது மோதும் போதுதான் சத்தம் வரும். சரிங்க. இதுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிங்க. இந்த குண்டலினியை எழுப்பணும்னா ஆத்மாவையும் எழுப்பணும். அப்படின்னா ஆத்மா தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆத்மா உறங்குறதெல்லாம் இல்ல, அது ஒரு நிலையா இருக்கு. அதை நாம ஏத்தினாதான் வரும். ஆத்மாவுடைய சுவாவமே விழிச்சிருக்கிறது தான். நம்ம புத்திக்கு தான் அது எட்டாம இருக்கு. நம்ம அஞ்ஞானத்தினால நீங்க தான் சூரிய பிரகாஷ்னு நம்புறீங்க. அகங்காரம் நின்னுடுது. அகங்காரத்தோட திருஷ்டி அழிவு நோக்கி தான் போகுது. இது வேற திருஷ்டி ஆயிடுது. சரிங்க. அத சரியான திருஷ்டிக்கு நாம தான் கொண்டு வரணும். அதுல அகங்காரம் இருந்துச்சுன்னா அது நடக்கவே நடக்காது. ஆத்மா சுபாவத்திலே சுத்தமானது, அற்புதமானது, விழிப்போட இருக்கிறது, ஒளி பறக்கக்கூடியது. இத அகங்காரம் செய்யற வேலைன்னு சொல்லி ஆகணும். அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தை சாதனை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்குது. நிர்விகல்பமான சமாதிய போய் அடையணும்னு நினைக்குது. ஒரு அனுபவம் வாய்ந்த ஞானி இருந்தாங்கன்னா, ஒரு யோகி இருந்தாங்கன்னா, அது மாதிரி யாராவது கிடைச்சாங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா லாஸ்ட்ல நிர்விகல்பமான சமாதியை அடைய ஆத்மாவையும் அடையாளம் கண்டுக்கணுமே. சரி,
ஞானி கிடைச்சிட்டாருன்னு வைங்க, கிருபை கிடைச்சதுன்னா நிர்விகல்பமான பதவியை நாம அடைஞ்சிடுவோம். நிர்விகல்பமான சமாதி அதோட அடைஞ்சிடுவோம். ஒரு ஞானியோடைய கருணையால நாம இதை நேரடியா அடையலாம். அது அப்படி பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் தீபக் சார் நாணத்திலிருந்து மறந்துட்ட மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா தப்பு பண்ணிட்டேன்னு உணர்வு வருது. அது வேற விஷயம். சரி, ஒரு கட்டத்தை முழுமையடையாத ஞானம் எது? அதனால கர்மாவோட ஃபோர்ஸ் முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் விழிப்புணர்வு வரும். இதுக்கு 2 மணி நேரம்லாம் இல்ல, 2 நிமிஷத்துல வந்துரும். அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க கர்மங்களை ஈஸியா கரைச்சு முடிச்சிட்டீங்கன்னா முக்திக்கு போயிடுவீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ? புரிஞ்சுதுங்க. ஜெய் சச்சிதானந்த். ஜெய் சச்சிதானந்தா. சர்வேஸ்வர் மேக்கரே, ஒரிசா. நாம எல்லாம் மனுஷங்க. இந்த ஆத்மாங்கிறத எப்படி உணர முடியும் சொல்லுங்க? ஆ ஆத்மாவை உணர்றதுங்கிறது, யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணாங்கன்னா அது எப்படி இப்படி பேசலாம்னு உங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்லையா? ஆனா அதே விஷயம் மத்தவங்கள பத்தி யாராவது சொன்னா உங்களுக்கு கோபம் வருதா? அது அவனை தானே சொல்றான், என்ன இல்லைம்பீங்கல்ல. நீங்க அதை லேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துக்கம் கிடையாது. இங்கேயும் யோசிக்கணும், எல்லாமே இந்த உடலை சார்ந்தது, ஆத்மா உள்ள இருக்குன்னு. அந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்புறம் சர்வேஸ்வரை யாராவது அவமானப்படுத்தினாங்களோ கோவப்படுத்தினாங்களோ அப்போ உங்களுக்கு தானாவே புரியும் இது உடல் சார்ந்தது, ஆத்மாவை சார்ந்தது இல்லைன்னு. அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மாவை சார்ந்தது. உடல் ரீதியான அனுபவம் இருக்கு இல்லையா, யாராவது பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னா அது மனசு வருத்தப்படுது இல்லையா, அது உடல் ரீதியானது. அதே நிலைமை உருவாகும் போது துக்கம் வராம இருக்கு இல்லையா, ஒரு வகையான ஞானம் உங்களுக்குள்ள உருவாகி அந்த துக்கம் உங்களை தொடாம இருந்ததுன்னு வைங்களேன், அந்த ஞானத்தை தான் ஆத்மாவோட உணர்தல்னு சொல்லலாம். ஆத்மானா அது ஒரு தத்துவமோ அல்லது அது ஒரு தப்பா நினைக்கிறத நிறுத்தணும். அதாவது தண்ணீரால அதை ஈரமாக்க முடியாது, ஆயுதங்களால அதை துளைக்க முடியாது, அக்னியால அதை எரிக்க முடியாது. ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃப், வாட்ச் மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. ஆத்மாங்கிறது சுத்தமான ஞானம், சுத்தமான புரிதல். நமக்குள்ள இருக்கிற அஞ்ஞானம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே உடல் ரீதி தான். ஞானம் மூலமா அந்த பந்தத்துல இருந்து விடுபடுறோம். அதுதான் ஆத்மாவோட புரிதல்னு சொல்றோம். இப்ப புரியுதுங்களா? புரியுது. மனுஷனாலதான் ஆத்மாவை உணர முடியும். ஞானங்கிறது வேற. அஞ்ஞானத்தால உடல் ரீதியான அனுபவத்தை உணர முடியும், ஞானத்தால ஆத்மாவை உணர முடியும். அந்த உணர்வோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா துக்கங்கள்ல இருந்தும் முக்தி. எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு பயத்தை கொடுத்துச்சோ, மரண பயம், வேதனைகள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் துக்கமா இருக்கும் இல்லையா, அதே நிகழ்வுகள் எல்லாம் வரும்போது கூட உள்ளுக்குள்ள துக்கங்கிறது இருக்கவே இருக்காது. அதுதான் ஆத்மாவோட உணர்தல்னு சொல்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப? புரிஞ்சுது. ஜெய் சச்சிதானந்த். ரூபல் பாக்ரேச்சா, ராய்ப்பூர். வணக்கம் குருஜி. நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இலக்குகளை குறிக்கிறோம் இல்லையா, அதாவது வாழ்க்கைக்குன்னு சில இலக்குகள் இருக்கு இல்லையா, அதை நோக்கி பாசிட்டிவான எண்ணங்களை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியல. எப்படி நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கைய வளர்த்துக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அதுவும் இதே மாதிரி விஷயம்தான். இப்பதானே டிராஃபிக் பத்தி சொன்னேன். டிராஃபிக்கை பார்க்கும்போது நெகட்டிவா யோசிக்க கூடாது. டிராஃபிக் எப்போதும் அப்படித்தான். ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் கிட்ட கேளுங்க, டிராஃபிக் அப்படியே வந்து போய்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நாம தான் நமக்கு ஒரு வழியை தேடி போய்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு இருக்கு இல்லையா, இதுல 2 விதமான எண்ணங்கள் வரும், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ். அப்ப மனசு சொல்றத நாம அப்படியே செஞ்சிடக்கூடாது, நம்ம இலக்கு வச்சுதான் போகணும். இங்க பாருங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னு வைங்க, ப்ராஃபிட்காக எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க அப்ப பாசிட்டிவா இருக்கணும். இது பிசினஸ் அப்படின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும், அப்படின்னு பாசிட்டிவா இருக்கத்தான் வேணும். இல்லைன்னா மனசுல இது நடக்குமோ அது நடக்குமோன்னு இந்த நெகட்டிவை வெளியே தள்ளுங்க, பாசிட்டிவா அட்மிட் பண்ணிக்கிங்க. 2 விதமான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம், இந்த மனசு போன ஜென்மத்துல அஞ்ஞானத்தால நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோமோ அதைத்தான் சொல்லும். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யணுமோ அதைத்தான் டிசைட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் தான் நிலைக்கும், நெகட்டிவ் அப்படியே போயிடும். நீங்க தான் சுயநினைவோட நெகட்டிவை அக்செப்ட் பண்ண கூடாது, பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கணும். சரி. அதுதான் ஒரே வழி. அதாவது நாங்க பிரம்மச்சரியத்தை பின்பற்றோம் இல்லையா, எனக்கு 17 வயசு இருக்கும்போது தாதாஜி கிட்ட வந்தேன்.
சரி. அப்ப அந்த டைம்லயே ஒரு 2 வருஷத்திலேயே பிரம்மச்சரியத்தை முடிவெடுத்துக்கிட்டேன். அந்த சமயத்துல இந்த பக்கம் இருக்கணுமா பிரம்மச்சரியத்தை ஏத்துக்கணுமான்னு தோணுச்சு. தாதாஜி சொல்லி கொடுத்த வழி இதுதான். மனசுல 2 வழி தெரியும். பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கணுமா இல்ல சாதாரண வாழ்க்கை வாழணுமான்னு. ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுரு, இத தக்க வச்சுக்கோ. 1 வருஷம் 2 5 10 கடைசியில எது நடந்துச்சு? இது ஜெயிச்சிருச்சு. குழப்பத்துல இருந்து விடுபட்டாச்சா? ம். அடுத்தது ஸ்ரீமதி அஞ்சலி சௌந்தர்யா, ஜபல்பூர். ஜெய் சச்சிதானந்தா. ம். ஆ, என் கொஷின் என்னன்னா, நான் என்னோடதுன்னு சொல்லும்போது கர்மா அதிகமாகுது. ஆனா சாதாரண வாழ்க்கையில என்னோடதுன்னு சொல்லாம எப்படி வாழ்க்கையை கடக்க முடியும்னு சொல்லுங்க. இந்த டிராமாவுடைய ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதுல எல்லாரும் ஆக்டிங் பண்றாங்கல்ல. நான் தான் ராஜா, எல்லாரையும் தீத்து கட்டிடுவேன், போரை துவக்குங்கள், எதிரிகளை விட்டு வைக்காதீர்கள். ஆனா இவங்க 2 பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு ஒரே கப்ல டீ குடிப்பாங்க. அவங்க உள்ள இருக்கும்போது இது என்னோடது நான் சொல்றாங்க. டிராமாட்டிக் ஸ்டேஜ்ல மனுஷன் இருக்கும்போது அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, தான் யாருன்னு தெரியும். அங்க டிராமாட்டிக்கா இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. ஆத்மாவோட விழிப்புணர்வு வந்துரும். டிராமாட்டிக்ல நான் தான் டீ போட்டேன், இவங்க என்னுடைய புருஷன், இவன் என்னுடைய சீமந்த புத்திரன், எல்லாமே சொல்லலாம். இப்படி செய்யறதுனால உங்களுக்கு கர்மாலாம் அதிகமாகாது. இதெல்லாம் டிராமாட்டிக். உள்ளுக்குள்ள ஆத்மாங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க. இவங்க எல்லாருமே அஞ்சலியுடைய பையன், அஞ்சலியுடைய புருஷன், நான் ஒரு ஆத்மா. இந்த உணர்வு வந்துருச்சுன்னா தான் என்னோடதுன்னு சொன்னாலுமே கர்மா சார்ஜே ஆகாது. சொல்றது புரிஞ்சுதா இப்ப? ஆ, ஜெய் சச்சிதானந்த. சுரேஷ் துபே, பிலாய். சுரேஷ் குமார் துபே, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என் கேள்வி என்னன்னா, கர்ணா எப்படி சார்ஜ் ஆகுது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலையில இருந்து தூங்குற வரைக்கும் ஏதாவது கர்மா செய்றீங்களா? ஆ, என்னென்ன செய்றீங்க சொல்லுங்க. தினமும் செய்யற எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்றாட வேலைகள். அதுதான் கர்மாவுடைய சார்ஜ்னு சொல்றோம். ஆனா மனசுல தோன்ற எண்ணங்கள் தான் அதை மாத்துதுன்னு சொல்றாங்க. கர்மா சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அப்ப அந்த கர்மாவுடைய பலன் எப்ப கிடைக்கும்? அது தெரியாது. ஆ, உண்மையான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுமா இல்ல மனசுக்கு தெரிஞ்சதே தெரிஞ்சுக்கணுமா? எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கேளுங்க. எந்த ஒரு வேளை 5 இந்திரியங்களை கொண்டு நாம சேர்த்து செய்றோமோ அது கர்மா இல்ல, அது கர்மத்தோட பலன். நீங்களே யோசிங்க. எண்ணங்கள் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா கெட்ட எண்ணங்கள் வருமா என்ன? வேண்டான்னு சொல்ல நினைச்சோன்னே வேண்டான்னு சொல்லிடுறோம்ல. நாம வேண்டான்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சிடறோம். ஆ, நடந்துடுது, கோபம் வந்துடுது, துக்கங்கள் தரப்படுது. அதை கொடுக்கணுங்கிற ஆசையில ஆனாலும் கொடுத்துட்றேன். எவ்வளவு விதமான விஷயங்கள் நடந்துருது. இட் ஹேப்பன்ஸ். இதோட அர்த்தம் தான் டிஸ்சார்ஜ். சோ கர்மா என்ன? நடந்துகிட்டு இருக்கிறது டிஸ்சார்ஜோட விளைவு. அதை நீங்க செஞ்சதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் சுரேஷ்குமார், நான் தான் செஞ்சேன். இந்த செய்யற எண்ணம் தான் கர்மாவை சார்ஜ் பண்ணுது. என்னால கர்மா சார்ஜ் ஆகாது. நான் தான் செஞ்சேன், அஞ்ஞானத்தால செஞ்சேன், குற்ற உணர்வுல. நான் தான் சுரேஷ்குமார், நான் தான் அதை செஞ்சேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆ. தானம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். கோயில்ல போய் 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னு வைங்க. கோயில்ல பாக்குறவங்க எல்லாம் அற்புதம், பெரிய மனுஷன், பெரிய மனசு படைச்சவன், அவர்கிட்ட போய் இவ்வளவு பெரிய நன்கொடை எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டா, அது என்னுடைய மாமனார் ட்ரஸ்டியா இருக்கிறாரு, அவர் பயங்கர பிரஷர் போட்டாரு, கொடுக்குறியான்னாரு, கொடுத்துட்டேன். அப்போ அவர் மனசுல என்ன இருக்கு? அது தானமா இல்ல, கொடுத்தாரு. என்கிட்ட பணமா இருக்கு, வாங்கிக்கிட்டாங்கன்னு நினைச்சாரு. எண்ணம் கிரியை ரெண்டும் வெவ்வேறை ஆயிடுச்சா? கிரியை என்ன? 5 லட்ச ரூபா. உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன? அது தப்பு, பணம் கொடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இது பூர்வ ஜென்மத்துல விதைச்ச விதையோடைய பலன். கிரியை பூர்வ ஜென்மத்துல செஞ்ச கர்மாவோடைய பலன். அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது எல்லாமே பூர்வ ஜென்மத்தோட பலன் தானா? எல்லாமே தான். இப்ப செய்யற நன்மைகள் எதுவும் நமக்கு கிடைக்காதா? கிடைக்காது. ஒரு விஷயம் இருக்கு. 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அதுக்கான பலன் அது மாதிரியே கிடைக்குது. 4 பேர் மரியாதை கொடுப்பாங்க, கோயில்ல பூஜைன்னா முன்னாடி உட்கார வைப்பாங்க, சாமி கிட்ட கூட்டி போவாங்க. இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஆனா எண்ணங்களோட பலன் அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும். கர்மால எப்பவுமே 3 ஸ்டேஜ் இருக்கு. கர்ம விதை, கர்ம பலன், கர்ம விளைவு. கர்ம விதை பூர்வ ஜென்மத்துல நம்ம போட்டது, அதோடைய பலன் இந்த லைஃப்ல வரும். அந்த பலனோட விளைவும் இந்த லைஃப்ல தான் கிடைக்கும். இந்த கர்ம பலன், அதோட விளைவு
அனுபவிக்க வேண்டிய டைம் நான் தான் சுரேஷ்குமார், நான் தான் செய்றேன், நல்ல காரியம் செஞ்சிருக்கணும், செஞ்சிருக்க கூடாது. இந்த எண்ணம் அது கர்ம விதை. குழந்தைங்கள திட்டுறோம் இல்லையா கோபத்துல, அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம் உள்ளுக்குள்ள செஞ்சிருக்க கூடாது. அதுவும் விதை. அந்த கிரியை பூர்வ ஜென்மத்தோடைய பலன். கோபத்தோட பலன் இங்க கிடைக்கும். வைஃப் சொல்லுவாங்க, ரொம்ப கோபம் வருது உங்களுக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு. நமக்கு அவமானம் ஏற்படும், இல்ல நமக்கு ஏதாவது தலகுனிவு ஏற்படும். கோபத்தோடைய பலன் அது இந்த வாழ்க்கையிலேயே கிடைக்கும். குரோதங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை செஞ்சிருக்க கூடாது, தப்பானது. அது அடுத்த ஜென்மத்து கணக்குல வராது. என்ன புரியுதா? ஆ. ஜெய் சச்சிதானந்த். ஜெய் சச்சிதானந்தா. கர்மா திரும்ப வராம இருக்கணும்னா இதுக்கு என்ன ரகசியம்? நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, செய்யறது யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, செய்விக்கிறவனே யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. மனசுல தோன்றது எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்ன? முடியாது. அப்ப யாரு தடுக்கறாங்க, யாரு செய்றாங்க? ஏதாவது ஒரு காரணம் வந்து நிக்குது, அதனால நம்ம அதை செய்ய மாட்டேன்றோம். ஆனா அந்த காரணம் எதிரில இருக்கிறவங்களே செய்வாங்களா என்ன? இல்ல. அப்படின்னா அதை செய்விக்கிறவனும் ஒருத்தன், ஆமா. அது யாரா இருக்கும்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். யாரு செய்விக்கிறது? ஏன்னா நம்ம என்னப்படி செய்யவே முடியாது. எதிரில இருக்கவனாலையும் மனசுப்படி எல்லாமே செய்ய முடியாது. அப்ப 2 பேரையும் நடத்துறது வேற எவனோ ஒருத்தன் தானே. அந்த ரகசியம் இந்த ஞானம் மூலமா நமக்கு கிடைக்குது. தாதாஜியோட அனுபவம் இருக்கு இல்லையா, செய்யறது யாரு? அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கர்மாவோட சார்ஜிங்லாம் நின்னு போயிடுது. தீபக் பாய், இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ என் வாழ்க்கையில நடக்கிறது இல்லையா, இதெல்லாம் நினைக்கிறதுலாம் நடக்குதோ இல்ல நடக்காம இருக்குதோ, இப்போ இந்த ஜென்மத்துல கிடைக்கிற ஞானத்தால இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும்ன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? நிச்சயம் கிடைக்கும். கிடைக்கும்னா இந்த ஞானம் கூடவே இருக்கும். நீங்க நேத்து இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு நைட் தூங்குறீங்க, நாளை காலையில எந்திரிக்கிறீங்க. இன்ஜினியரிங்கோட ஞானம் மறந்துடுவீங்களா இல்ல ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ஞாபகம் இருக்கும். 2 நாளைக்கு நடுவுல ஒரு இரவு வருது, 2 வாழ்வுக்கு நடுவுல ஒரு மரணம் வருது. பூர்வ ஜென்மத்தோட ஞானம் எல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இந்த ஞானம் நிச்சயமா நிலைச்சிருக்கும். சரி. அதோட இந்த ஞானம் இருக்கே, நமக்கு வழிகாட்டியா இருக்காங்கல்ல ஞானிகள், தீர்த்தங்கர், அவங்களோட லிங்க்குமே கிடைக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே எப்போதுமே ஒன்னாதான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஜெய் சச்சிதானந்தா. ராகுல் சந்திராக்கர், அபன்பு. தீபக் பாய், நீங்க இப்படி செய்யறதால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வர்றதால இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சந்தோஷம் கிடைக்கணும்னா ஏதாவது கேட்க வேண்டியது அவசியம். எங்கேருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இது வாங்கினா கிடைக்கும், இந்த சந்தோஷம் நிலைக்கிறது கிடையாது, டக்குன்னு மறைஞ்சிடும். யார்கிட்ட இருந்தும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. எவ்வளவு சந்தோஷம் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. எவ்வளவு சுவையான சாப்பாடா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்ல. எவ்வளவு மரியாதை மாலை பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் இல்ல. ரோல்ஸ் ராய்ஸ் வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போனா சந்தோஷம் இல்ல. எனக்கு சுத்த ஆத்மாவுடைய சந்தோஷம் தான். இந்த தீபக்குக்கு எது கிடைச்சாலும் எனக்கு அதுல வித்தியாசமே கிடையாது. எனக்கு அந்த ஆத்மாவுடைய சந்தோஷம் தான் உயர்ந்த சந்தோஷம். ஆனா அந்த ஆத்மாவுக்கு நாம எப்படி புரிய வைக்கிறது? இந்த வெளியில கிடைக்கிற சந்தோஷம் ஏத்துக்கிறதையே நிறுத்திட்டேன். அப்ப உள்ளுக்குள்ள சந்தோஷம் ஆரம்பிச்சிடுது. வெளியில இருந்து நீங்க சந்தோஷத்தை வாங்குனீங்கன்னா அப்ப உள்ளுக்குள்ள வராது. உள்ளுக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்குது தீபக் பாய்? உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்மளோட உண்மையான அடையாளத்துல இருக்குது. நான் யாரு, நான் ராகுலா இல்ல சுத்த ஆத்மாவா? அந்த ஞானம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அனுபவத்துல வரும்போது அப்போ உள்ளுக்குள்ள சந்தோஷம் உதயமாகுது. இதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல துக்கத்தோட தாக்கம். ஞானம் வாங்குறதுனால துக்கத்தோட தாக்கம் வரும். அதுக்கப்புறம் நடக்கிற லாஸ் இருக்குல்ல, அகங்காரத்திலேருந்து, மோகத்திலேருந்து, பாசத்திலேருந்து எல்லாம், அந்த தவறுகளை எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் சுகத்தோட நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் அப்புறமா தான் வரும். முதல்ல துக்கங்கள் குறைஞ்சு காலி ஆயிடும். என்ன புரிஞ்சதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். நான் பிரம்மச்சாரத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். சொல்றேன்ல, தாதாஜியோடைய புத்தகங்களை படிங்க. மனசுல என்ன எண்ணம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. என்ன 2 விஷயம். எண்ணம் பிரம்மச்சரியம் வேணுங்குது, அது உங்களுடைய எண்ணம். உங்க மனசுல தப்பான எண்ணங்கள் வந்ததுன்னா முந்தின லைஃப்ல செஞ்ச சில விஷயங்கள் அது உங்க மனசுல நிரம்பி இருக்கு. அந்த கணக்கை சரி கட்டணும்.
தினமும் நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி 10-15 நிமிஷம் ஒதுக்குங்க. நாள் முழுக்க எண்ணங்கள் எங்க தட்டு தடுமாறுச்சு, எங்க மனசு சஞ்சலப்பட்டது, எங்க தப்பு பண்ணினோம், அந்த சுத்த ஆத்மா மூலமா இந்த தப்பான எண்ணங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு வழியை பாருங்க. அது சாப்பாட்டுக்கு அப்புறமாவா? சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நார்மலா சாப்பிடுறது சாப்பிடுங்க. ஆ? தாதாஜியோட புத்தகங்கள்ல எல்லாமே இருக்கும். அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு வாங்க. கோர்ஸ்ல பிரஷர் போட்டுக்காதீங்க. நடக்காம போயிடுச்சுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? எல்லாமே கழுத்தளவு வரைக்கும் இருக்கும். அதுல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து சரியான பாதையில போகணும். டைம் எடுக்கும்ல. நிதானமா 15 வருஷம் 25 வருஷம் இந்த ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்படியா? அப்புறமா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனா நம்ம வைராக்கியம் இருக்கும். நம்ம எண்ணங்களுடைய வைராக்கியம். அப்படின்னா நான் இதை செய்யலாங்கிறீங்களா? முயற்சி பண்ணா எல்லாம் முடியும்.